இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கடந்த ஆண்டு கரூரில் நடந்த தாவேகா கூட்டத்தில் விஜயை காணவும் அவரது பேச்சை கேட்கவும் குவிந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியாகினர். சரியான திட்டமிடல் இன்றி கூட்டம் நடத்தப்பட்டதே அசம்பாவிதத்திற்கு காரணம் என போலீஸ் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. போலீசார் சரியான முறையில் பாதுகாப்பு வழங்கவில்லை என தாவேகாவினர் குற்றம் சாட்டினர். இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்கிறது. இந்த நிலையில் தமிழக சட்டசபை தேர்தலில் பெரம்பூரில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் அங்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பெரம்பூரில் விஜய் பிரச்சாரத்தில் கலந்து கொள்ள வந்த தாவேகா தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்களால் பெரும் நெரிசல் ஏற்பட்டது. கட்டுக்கடங்காத கூட்டத்தால் இன்னொரு கரூர் சம்பவமாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியது. போலீசார் உரிய வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததே பெரம்பூர் கூட்ட நெரிசலுக்கு காரணம் என தாவேகா நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் விஜய் கூட்டத்திற்கு வருவோர் எண்ணிக்கை பற்றி தாவேகா நிர்வாகிகளுக்கு சரியான புரிதல் இல்லை. அவர்கள் சரியாக திட்டமிடாததே பெரம்பூர் நெரிசலுக்கு காரணம் என போலீசார் கூறினர். இதுகுறித்து போலீஸ் அதிகாரிகள் சிலர் கூறியதாவது: விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டு வந்த தாவேகா நிர்வாகிகளிடம் கூட்டத்திற்கு எத்தனை பேர் வருவார்கள் என கேட்டோம். அதற்கு அவர்களிடம் தெளிவான பதில் இல்லை. தங்கள் தரப்பில் 100 பேர் வருவதாகவும் மக்கள் கூட்டம் பற்றி எங்களுக்கு தெரியாது என்றனர். கூட்டம் கூடினால் அதை கட்டுப்படுத்த என்ன ஏற்பாடு செய்துள்ளீர்கள் என கேட்டதற்கு, அதெல்லாம் எங்களால் செய்ய முடியாது, நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள், போலீசார்தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றனர். கூட்டத்திற்கு வருவோர் வாகனங்களை நிறுத்தவும் சரியாக ஏற்பாடு செய்யப்படவில்லை. போலீஸ் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தாவேகா நிர்வாகிகள் பொறுப்பற்ற வகையில் பதில் அளித்தனர். இதனால் எத்தனை பேரை பாதுகாப்புக்கு அனுப்புவது என தெரியாமல் நாங்களும் 100 பேரை அனுப்பினோம். ஆனால் விஜய் வந்ததும் அங்கு 10,000 பேர் திரண்டனர். தாவேகாவினரின் சரியான திட்டமிடல் இல்லாததே பெரம்பூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட காரணமாக அமைந்தது. விஜயின் பிரச்சார வாகனத்திற்கு முன் செல்லும் 2 வீடியோ கவரேஜ் வாகனங்கள் மெல்ல ஊர்ந்து செல்கின்றன. அவை வேகமாக செல்ல மறுக்கின்றன. விஜயின் டிரைவரும் ஹாரன் அடிக்க மறுக்கிறார். விஜய் வந்ததும் அவரை காண ரசிகர்கள், தொண்டர்கள் கூடுவதால் கூட்டம் அலை மோதுகின்றது. விஜயின் பாதுகாப்பு பணியை ஏற்றுள்ள நபர் துபாயில் பயிற்சி பெற்றவர். நம்மூர் நிலைமை அவருக்கு புரிவதில்லை. 100 பவுன்சர்கள், 50 தன்னார்வலர்கள் விஜயின் வாகனத்தை சூழ்ந்து கொள்கின்றனரை தவிர மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவது பற்றி அவர்களுக்கு எதுவும் தெரிவதில்லை. அதில் அவர்கள் கவனம் செலுத்துவதும் இல்லை. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அகலமான சாலைகள் உள்ள பகுதிகளில் மட்டுமே பிரச்சாரம் செய்வார். மேலும் அவரது பயணத்திலும் பயணத்திற்கு முன்பும் பின்பும் சரியான திட்டமிடல் இருக்கும். அதே பாணியை விஜய் கடைபிடித்தால் கூட்ட நெரிசலை தவிர்க்கலாம். கூட்டத்திற்கு எத்தனை பேர் வருவர், அதை எப்படி சமாளிப்பது போன்ற அடிப்படை புரிதல் இல்லாமல் தாவேகாவினர் தொடர்ந்து இப்படி செயல்பட்டால் மீண்டும் ஒரு கரூர் சம்பவம் நடக்க வாய்ப்புள்ளது. குறுகிய சாலைகளில் விஜய் திறந்த வெளி வேனில் பயணிக்கவோ பிரச்சாரம் செய்யவோ போலீஸ் அனுமதி வழங்கக்கூடாது. மக்கள் நலன் கருதி அதை தாவேகாவினர் அரசியலாக்கவும் கூடாது என போலீசார் சிலர் கூறுகின்றனர்.